வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோம். இண்டிகா ஈசி. வி ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஈசி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே நமது இலக்கு. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்கள். களத்தில் நாம் கொடுக்க போகிற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது. பிரதமர் மோடியை எதிர்த்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவிருக்கிறதா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணி அவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் கத்தி பேசுறாரு. அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்ற. டங்ஸ்டன் விவகாரத்தில் அதிமுக கபட நாடகம் ஆடுவதாக திமுக செயற்குழு கூட்டத்தில் கண்டனம். அதிமுக பாஜக கைகோர்த்து உருவாக்கியதுதான் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் எனவும் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் கொழுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்து செத்தனர் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். எவன் செத்தாலும் தாங்கள்தான் அழ வேண்டும் எனவும் சர்ச்சை பேச்சு. கள்ளக்குறிச்சியிலே ஒரு சோக சம்பவம் நடந்தது. கொழுத்து போய் விசசாராயத்தை கொடுத்து செத்தான். நான் இப்படிதான் பேசணும் வழிகிறேன். ஏனென்று சொன்னால் எவன் செத்தாலும் நாங்கள் தான் அழ வேண்டியது. உண்டியலில் குண்டு விழுந்தால் அது கோயிலுக்கு சொந்தம் என்று கூறுவீர்களா? திருப்போரூர் முருகன் கோயிலில் உண்டியலில் ஐபோன் விழுந்த விவகாரத்தில் சீமான் காட்டமாக கேள்வி. இஸ்லாமியர்கள் இதுவரை தமக்கு வாக்கே அளித்ததில்லை என சீமான் பேட்டி. இறை தூதரே வந்து கூறினாலும் திமுகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்யும் கப்பல்தான் மெல்ல மெல்ல மூழ்கி வருகிறது. அமமுக என்ற கப்பல் மூழ்கி வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு டிடிவி தினகரன் பதிலடி. சொல்ல தெரியாது. டிடி தினகரன் கூட 4 பேர் தான் இருக்காங்க பேசுவாரு. இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சிருக்கேங்கிற அளவுக்கு அமமுகங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கப்பல்ங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான். சென்னையில் விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படத்தை பார்த்த விசிக தலைவர் திருமாவளவன் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் நடிகர் விஜய் சேதுபதிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து. வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள விடுதலை 2ஆம் பாகத்திற்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் பாராட்டு. ஒட்டுமொத்த படக்குழுவும் எனது வாழ்த்துகளும் பேரன்பும் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு.
தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக தகவல். ரசிகர்கள் சமூக வலைதளங்களிலோ பொது வெளியிலோ யாரையும் திட்டாதீர்கள் என நடிகர் அல்லு அர்ஜுன் வேண்டுகோள். தங்களது உணர்வை பொறுப்புடன் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் சென்ற நடிகர் ராதா ரவி தான் பேசினாலே பிரச்சனைதான் என புலம்பல். ஏதாவது பேசணுமே, ஏன்னா நான் பேசினா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பொதுவாக இருக்கும். ஆனால் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த த்ரோட் பெயின் தான். ராணிப்பேட்டையில் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விண்ணப்பம். காரைக்குடியில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து இளைஞரிடம் 30 லட்சம் ரூபாய் வழிப்பறி. இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரிடம் வழிப்பறி செய்த மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் கைது. சுமார் 50,000 ரூபாய் லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் வரும் 24, 25, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட கோடகநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் அகற்றம். லாரிகள் மூலம் கழிவுகள் அகற்றப்பட்ட இடங்களில் கிருமி நாசினி தெளித்த சுகாதாரத்துறை ஊழியர்கள். திருப்பத்தூர் அருகே பாலாற்றில் திறந்துவிடப்பட்ட தோல் தொழிற்சாலை கழிவு நீர். ஆற்றில் பொங்கி வழியும் நுரையை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிரம்பி வழியும் தாமல் ஏரி. உபரி நீரில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகமடைந்த மக்கள். வார விடுமுறை காரணமாக கோடநாடு காட்சி முனையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலும் அலைமோதிய மக்கள் கூட்டம். கோவையில் 4வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆடியும் பாடியும் உற்சாக நடனம். மீண்டும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது பூண்டி ஏரி. மதகுகள் அருகே ஆபத்தை உணராமல் விளையாடும் சிறுவர்கள், இளைஞர்கள். உடுமலை பஞ்சலிங்க அருவியில் குளிக்க 9வது நாளாக தடை நீட்டிப்பு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் சுற்றுலா பயணிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசு பள்ளியை சூழ்ந்த மழை வெள்ளம். குளம் போல் தேங்கிய தண்ணீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் கவலை.
ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் தனது குழந்தையை ஆபத்தான முறையில் அழைத்துச் சென்ற தாய். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். நாகையில் நடைபெற்ற தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்களின் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பணி நிரந்தரம், காலமுறை மற்றும் குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி திரும்ப வாய்ப்பு. கடலிலேயே வலுவிழக்கும் என முன்னதாக கணிக்கப்பட்ட நிலையில் வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழக மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. 2 நாள் அரசுமுறை பயணத்தில் வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நாட்டின் மிக உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்தது குவைத் அரசு. இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பை உள்நாட்டு போருடன் ஒப்பிட்டு பேசிய விவகாரம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜனவரி 7ஆம் தேதி நேரில் ஆஜராக ரேபரேலி நீதிமன்றம் உத்தரவு. குவைத் மன்னர் ஷேக் ஜாபர் அல் ஷபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. வர்த்தகம், முதலீடு மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்து. டெல்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு நாளை முதல் முன்பதிவு செய்யலாம். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கார் கவிழ்ந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்த சம்பவம். நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் இந்தியா குவைத் இடையிலான பன்முக உறவுகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. வர்த்தகம், ஆற்றல் மற்றும் முதலீடுகளில் ஆரோக்கியமான சூழல் நிலவுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓய்வு என்ற கேரம்பாலை போட்டு அனைவரையும் போல்ட் ஆக்கிவிட்டீர்கள். ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பிரதமர் மோடி உருக்கமான கடிதம்.
PF மோசடி வழக்கில் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலிருந்து பல வருடங்களுக்கு முன்பே பதவி விலகிவிட்டதாக விளக்கம். இந்தியாவுக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிப்பு. அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் போட்டிகளுக்கு வீரர்களை அறிவித்தது அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம்.